வணக்கம். நான் அரியாம்பம் சட்டமன்ற தொகுதி அண்ணா 2026 அறிவிச்சிருக்காங்க. என் பேர் சுந்தரவடிவேலு. நான் வந்து கடந்த முறையும் போட்டியிட்டேன். 2021லேயும் போட்டியிட்டோம். 2021லேருந்து 26 வரைக்கும் அரியாம்பம் தொகுதியில் போட்டியிட்டவர் நிறைய பேர் போட்டிட்டாங்க. அதில் நம்ம 3ஆம் இடம் வந்தோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி அரியாம்பம் தொகுதியில் 3ஆம் இடம் வந்துகிட்டு இருக்கு. நல்ல வாக்குகளும் பெற்றுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா அரியாம்பம் தொகுதியை சேர்ந்த பாஸ்கரன் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நலத்திட்டங்களும் இல்லை. சாதாரணமாக ஒரு ஆறுகள் குளங்கள் கூட தூர் வாரப்படலை. அந்த மாதிரியான நிலை தான். இன்றைக்கி அவர் வந்து எவ்வளோ சம்பாதிச்சா புதுச்சேரி அரசியல் எப்படி இருக்குன்னா, அதுவும் அரியாம்பம் தொகுதி பார்த்தீங்கன்னா யார்கிட்ட பணம் இருக்குது. ஓட்டுக்கு 1000 ரூபாய், போனாட்டி 700 கொடுத்தாங்க 2 பேர். அதில் 3ஆவதாக நம்ம தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்த 2 பேருமே வந்து வெற்றி தோல்வி அடைஞ்சிருந்தாலும் பணமே கொடுக்காம நேர்மையாக அரசியலை களமாடி இன்னைக்கு இந்த இடத்துல அரியாம்பம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம்னா அது காரணம் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். நாம் தமிழ் கட்சி தான் வெற்றி பெற்றிருக்கு. மீதி 2 பேருடைய பணபலம் தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கே தவிர யாரும் கிடையாது. வெற்றி தோல்வி அவர் வெற்றி பெற்றால் தோல்வி அடைந்தான்றது இங்கே இல்லை. பணம் இல்லாத அரசியல் அது பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில வெளியில இருந்து வந்து ஒரு 10 நாள் தங்கிட்டு போலாம் அப்படின்னா சுதந்திரமா இருக்க முடியுமா? அந்த அளவுக்கு சட்டம் சரியா இருக்கு. அரியாம்பம் தொகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நகரப்பகுதி தான். அங்கே பார்த்தீங்கன்னா மதுக்கடைகள் தான் அதிகம். மதுக்கடைகளும் பார்களும் தான் அங்கே அதிகம். வேற ஒன்றும் வந்து அங்கே சொல்கிற மாதிரிலாம் இல்லை. சும்மா அந்த முருங்கம்பாக்கம் ஆறு இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறை வந்து படகு சவாரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆற்றை கூட வந்து தூர் வரல. ஒரு காலத்தில் எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்து எல்லாரும் இறங்கி எறா பிடிச்சி மீன் பிடிச்சி பயன்படுத்தி கொண்டு இருந்த அந்த ஆறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை கூவாத்தை விட மோசமான நிலையில் தான் இருக்குது. வெறும் சேறு தான் இருக்குது. ஒரு ஆள் உள்ளே போனால் இடுப்பு அளவுக்கு சேறு தான் இருக்குது. அது தூர்வார சொல்லி நம்ம பல முறை பேசியிருக்கோம். பிறகு அதான எந்த ஒரு விஷயங்களையும் அங்கே செய்யலை. அரியாம்பம் தொகுதின்றது பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டு காலம் வந்து எப்படி சொல்கிறது, ஆள் இல்லாத ஒரு காட்டு உள்ள சும்மா அது இஷ்டத்துக்கு முள் புதர் கருவு முள்ளெல்லாம் முளைஞ்சி கிடக்கும் பாருங்க. அந்த மாதிரி பதர்கள் முறைந்த இடமா தான் இருக்கே தவிர பூ மலர்ந்த இடமாவும் காய்கனிகள் இருக்கின்ற ஒரு அழகான ஒரு நந்தவனமாக அரியாம்பம் தொகுதி இல்லை. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை ஒப்பிடும்போது கல்விக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே. மாணவர்கள் தனி பேருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாண்டிச்சேரியில அப்புறம் கல்வி இடத்துல வேற என்ன உங்களுக்கு? புதுச்சேரியில் இன்னைக்கு வந்து அரசு பள்ளியை போய் பாருங்க, தனியார் பள்ளிகளை போய் பாருங்க. ஏன்னா அரசு பள்ளியை போய் பாருங்க, தனியார் பள்ளிகளை பாருங்க. ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியும் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒன்று பள்ளிக்கூடம் இல்லை பார், இது 2 தான் வச்சிருக்காங்க. அதில் யாரும் கல்வி தந்தெல்லாம் கிடையாது. தன் பணத்தை வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே தவிர யாரும் பெரிய கல்வியிலலாம் புரட்சி பண்ணல. அப்படி பார்த்தா அரியாம்பத்தில் இருக்கிற தந்தை பெரியார் பள்ளியை வந்து பாருங்கள். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வந்து படித்த பள்ளின்னு சொல்கிறாங்க. அந்த பள்ளியை இன்றைக்கி போய் பாருங்கள், ஒரு கதவு சரி இருக்காது, பாத்ரூம் சரி இருக்காது. இன்றைக்கி பல பள்ளிகளை வந்து இடிச்சிட்டு புதுப்பிக்கணுமே தவிர நிறைய இடங்கள் அப்படி இல்லை. இடிந்து உள்ள கட்டடங்கள் தான் இன்றைக்கி புதுச்சேரி முழுக்க இருக்குது. அது அரியாம்பம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த பள்ளிக்கூடங்களும் சிறப்பாக இல்லை. அதை வந்து மாற்றி மறுபடியும், ஏன்னா ஒரு தொகுதியில் இருக்கிறோம்னா அந்த தொகுதிக்குள்ளே தான் பிள்ளைங்க படிக்கணும். நல்ல பள்ளிக்கூடம் இருந்திருந்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பள்ளி 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. இங்கே 8ஆம் வகுப்பு வரை அரியாம்பத்தில் இருக்குது. சுற்றி பள்ளிக்கூடங்கள் இருக்கிற பகுதி தான். பெரியராமணத்தில் வந்து பள்ளிக்கூடங்கள் இருக்குது. எல்லாமே சுற்றி பள்ளி. ஆனால் அவர்கள் எதுக்கு தனியார் பள்ளிகளை நோக்கி, எதுக்கு நகரப்பகுதியை நோக்கி வரணும்? ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப தூரம் போய் ஒரு பிள்ளை படிக்கக்கூடாதுன்னா ஐயா காமராஜர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அங்கங்கே பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க. ஆனால் புதுச்சேரியுடைய காமராஜர் என்று சொல்லிக்கிற அவர் ஒரு ஏரியாக்குள்ளேயும் 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு பாரை திறந்து வச்சது தான் அவருடைய சிறப்பே தவிர மற்றபடி எந்த ஒரு கல்வி இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணல. இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லை. விழுப்புரம் திண்டிவனத்துல இருக்கிறவங்க ஏன் கள்ளக்குறிச்சியிலே கூட வந்து ஜிப்மர்ல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போறாங்க. அந்த மாதிரியான ஒரு உயர்தர மருத்துவம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. என்ன குறையா பாக்குறீங்க? அது வீண் விளம்பரம் தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஜிக்மர் நல்லா பார்க்குறாங்க போகிறாங்கன்னு சொல்கிறது தான். ஆனால் ஜிக்மர் உள்ளே வந்தால் அவங்களே சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டு வேணா அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்ட்டு வந்து பிம்ஸுக்கும் மணக்குளவனாருக்கும் தான் இன்றைக்கி பரிந்துரை பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர அவர்கள் வந்து சிறந்த மருத்துவமனையை செய்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. ஏன்னா பல பேர் அங்கே அட்மிட் ஆகிட்டு ஏங்க சரியில்லை நாங்கள் போகிறோம், மக்களும் போகிறாங்க, அவங்களும் ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்களே தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. வணக்கம், என்னோட பேர் மரியந்துவான். காரைக்கால் தெற்கு தொகுதியிலேருந்து களமாடுறேன். நாம் தமிழ் கட்சியில் களமாடுறேன். எங்களோட தொகுதி பார்த்திங்கன்னா மிகவும் பின்தங்கி இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா மருத்துவமனை காரைக்காலில் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா மருத்துவமனையே கிடையாதுங்க. காரைக்காலில் அரசாங்கம் பார்த்திங்கன்னா இப்போ 80 கோடி ரூபா வந்து ஆளுங்கிற அரசாங்கம் 80 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. என்ன அதுக்கு புதுப்பிச்சிருக்காங்க பார்த்திங்கன்னா சுற்றுச்சுவர்களை வந்து கொத்தி விட்டு பூசி அதுக்கு வெள்ளை அடிச்சிருக்காங்க. இந்த 80 கோடி ரூபா பார்த்திங்கன்னா எந்தவித வளர்ச்சியும் கிடையாது மருத்துவமனைக்கு. காரைக்காலில் தினம் வந்து மருத்துவம் இல்லாமல் சாவுகள் விழுந்துட்டு இருக்குன்ட்டு. அது தடுக்கி விழுந்தால் இங்கே புதுச்சேரியில் மருத்துவமனை இருக்குது. ஆனால் இந்த மருத்துவமனை காரைக்காலில் கிடையாது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எங்களுடைய கட்சி சார்பாக வந்து அண்ணன் சொல்லியிருக்காங்க,
ஆரம்ப மருத்துவத்திலிருந்து ஆம், உலகத்தரம் வாய்ந்த மருத்துவமனை அனைத்துமே வந்து நாங்கள் வந்து இலவசமாக தரோம் இருக்கோம். எது எது இலவசமாக இன்னைக்கு தரப்படுதோ அது இலவசமாக தராமல் மக்களை வெறும் ஒரு போதை பழக்கத்திலே வச்சுக்கிட்டு இன்னைக்கு மதுவும் போதையும் வந்து இன்னைக்கு புதுச்சேரியாக ஆக்கியிருக்காங்க இந்த அரசாங்கம். அதை முற்றிலும் மாற்றுவதற்கு இந்த இளைஞரை நல்வழிப்படுத்துவதற்கும் நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக பயன்படும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்விகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்விக்கூடங்கள் தரமும் கல்வி அரசாங்க பள்ளியில் வந்து தேர்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அரசாங்க பள்ளியை வந்து இன்னைக்கு தரமும் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வளர்ச்சி விதம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே நிகராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தனியார் பள்ளிகள் ஈசல் புற்று போல நிறைய தனியார் பள்ளிகள் வந்துருச்சு. தனியாருடைய கல்வித்தரம் அதிகமாக இருக்குது, தேர்ச்சி தரம் அதிகமாக இருக்குது. ஏன் தனியார் முதலாளி வெற்றி பெறக்குள்ள இந்த அரசாங்கம் இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கமால செய்ய முடியாதா? அதை செய்யறதுக்காக தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கோன்ட்டு எங்கள் அண்ணன் சீமான் வகுத்து வழியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்துமே வந்து தரமான கல்வி, உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வந்து இலவசமாக கொடுக்கறதா நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா குடிநீர் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இன்னைக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு குடிநீரால் பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள் வருது. அதனால இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை வந்து எங்கள் கட்சி வந்து இலவசமாக நாங்கள் கொடுக்குறா திட்டமிட்டிருக்கோன்ட்டு இதே போல் நிறைய திட்டங்கள் இருக்குது. மக்களுக்கு அடிப்படை திட்டங்களை வந்து எங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து திட்டமிட்டிருக்குன்ட்டு மக்கள் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர் பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதாரம் இல்லைன்றாங்க. என்ன அவங்களோட கொள்கை பார்த்தீங்கன்னா மது தான் இன்னைக்கு வந்து பிரதானமாக இருக்குது. இன்னைக்கு காரைக்காலையும் சரி புதுச்சேரியிலையும் பார்த்தீங்கன்னா மது தான் இன்னைக்கு ஒரு 4 அறையும் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டோ பார் சொல்லிட்டு இன்னைக்கு வைக்கிறாங்கன்ட்டு இந்த ரெஸ்டோ பாரோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா புற்றீசல் போல இருக்குன்ட்டு மக்களையும் மாணவர்களையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்வழிப்படுத்த முடியல. எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மது போதையில் இன்னைக்கு கல்விக்கூடங்களை வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பொறுப்பற்ற அரசாகத்தான் இன்னைக்கு வந்து புதுச்சேரி அரசு இருக்கு. இந்த அரசை அகற்றி விட்டு தூய அரசை வந்து அமைக்கிறதுக்கு நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக பாடுபடுறோம். கண்டிப்பாக அமைப்போம். இங்கே இந்த மாற்றத்தை விரும்புறதுக்காக நாங்கள் வந்து மாற்றத்தை கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வந்து நாங்கள் நாம் தமிழர் கட்சியில் காரைக்கால் தெற்கு தொகுதியில் வந்து நான் போட்டிடுறேன். என்னோட பெயர் மரியந்துவான். என்னோட விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.